ஆலயம் அருமையான ஓவியம் ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம் இறைவன் நுரையும் காவியம் இறைவன் நுரையும் காவியம் இணைவோம் அவரின் இல்லிடம் ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம். மணியே அவர் குரலா அழைக்கும் இறைவன் அருமொழியா ஆலய மணியே அவர் குரலா அழைக்கும் இறைவன் அருமொழியா பீடமே அன்பின் பிரசன்னமா பீடமே அன்பின் பிரசன்னமா பிரசன்னம் பிரசன்னம் பிரசன்னமா ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம் இறைவன் நுரையும் காவியம் இணைவோம் அவரின் இல்லிடம். அங்கே வந்துள்ளோம் பாசம் எம்மை அரவணைத்தது நல்ல நிலமாய் நாங்கள் வந்துள்ளோம் ஒன்று சேர்ந்துள்ளோம் ஒன்று சேர்ந்துள்ளோம் ஆறுதல் தேறுதல் பருவரவென்று நம்பி உன்னை சரணடைந்தோம் நாகரே அப்பாவும் அன்பில் ஒன்று கூடினோம் உமதன்பு வாழ்க்கை வாழ வருகிறோம் நற்பாதை காட்டும் தீபமாகுமே உன் வார்த்தை பூச்சாகுமே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் சமாதானமும் உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் மிக்கது. குணமளிப்பது இறைவார்த்தை, உயிரளிப்பது இறைவார்த்தை, இயற்கையை அடக்கியது இறைவார்த்தை. அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று திருப்பலி நிறைவேற்ற வருகை தந்திருக்கும் அருட்பணியாளர் மற்றும் திருப்பலியில் பங்கேற்று இறையாசி பெற வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும்
மறைக்கல்வி மன்றத்தின் சார்பில் வாழ்த்தி வரவேற்கின்றோம். பொதுக்காலம் 27ஆம் ஞாயிறாகிய இன்று விவிலிய ஞாயிறாக சிறப்பிக்கின்றோம். இன்றைய மைய சிந்தனை நான் உமது வார்த்தையில் நம்பிக்கை கொள்கிறேன் என்பதாகும். ஆபிரகாம் கடவுளின் வார்த்தையில் நம்பிக்கை கொண்டார், விசுவாசத்தின் தந்தையானார். அன்னை மரியா கடவுளால் அனுப்பப்பட்ட கப்ரியேல் தூதரின் வார்த்தையில் நம்பிக்கை கொண்டாள். கடவுளின் மீட்பு திட்டத்தில் பங்கேற்று நம் அனைவருக்கும் அன்னையானாள். நம் அனைவருக்கும் கடவுளின் வார்த்தையாம் திருவிவிலியம் நம் கரங்களில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதை தினமும் வாசிப்போம். திருவிவிலியத்தை அறியாதவர் கிறிஸ்துவை அறியாதவர் என்கிறார் புனித ஜெரோம். தூய சவேரியார், தூய பிரான்சிஸ் அசிசியார், தூய அகுஸ்தீனார், தூய அன்னை தெரசா ஆகியோரை புனிதராக மாற்றியது இறை வார்த்தை. கடவுளை நம் வாழ்வில் அனுபவிக்க இறை வார்த்தையை தினமும் வாசிப்போம். இறை வார்த்தையில் நம்பிக்கை கொள்வோம். என் மீது கடுகளவு நம்பிக்கை கொள்வோர் இந்த முசுக்கட்டை மரத்தை வேரோடு பெயர்ந்து போய் நடுக்கடலில் ஆழ்ந்து நிற்க சொன்னால் அது நிற்கும் என்று இயேசு சீடர்களிடம் கூறுகிறார். இயேசுவில் இறைவனில் மட்டும் நம்பிக்கை கொண்டு வாழ்ந்தால் கடவுளின் ஆற்றல் நம் உடனிருப்பு நம் அனைவருக்கும் வழிநடத்தும் என்ற நம்பிக்கையோடு இறை வார்த்தைக்கு முதலிடம் கொடுப்போம். இறை வார்த்தையில் 74வது இறை வார்த்தை, நான் உமது வார்த்தையில் நம்பிக்கை கொள்கிறேன் என்று தாவீது சொன்ன அந்த இறை வார்த்தையை தான் விவிலிய ஞாயிறின் மைய சிந்தனையாக நாம் பெற்றிருக்கிறோம். எபிரேயர் 4:12 கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது, இருபுறமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, ஆன்மாவின் உள் ஆழத்தை ஊடுருவி சொல்லக்கூடிய அந்த இறை வார்த்தையில் நாம் நம்பிக்கை கொள்ளவும், இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை கட்டமைத்துக் கொள்ளவும் திரு அவை நமக்கு அழைப்பு கொடுக்கிற போது திரு அவை கொடுக்கும் அழைப்பை ஏற்று வாழ்வாக்குகிற மக்களினமாக நம்மை உருமாற்றிக்கொள்ள இந்த கல்வாரி பலி நமக்கு அருள் செய்யும்படியாய் இந்த பலியிலே நாம் உருக்கமாய் வேண்டுவோம். இன்றைய திருப்பலியானது திரு ராஜா சுந்தர் ராணி குடும்பத்திற்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றியாகவும், திருமதி லைசாள் ஜான் மொய்சன் ஃப்ளாரன்ஸ் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், திரு ஆன்சிங் ஜெபினா குடும்பம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியாகவும் இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். கடவுள் தொடர்ந்து இந்த குடும்பங்களின் நலன்களால் நிரப்ப ஜெபிப்போம். இந்த நாளிலே பிரைடன் 4வது பிறந்த நாள் பிரைடன் ஓகே இங்கே இருக்கிறாங்க. அதே போல் மேவரிக் ரோஸ் 6ஆம் பிறந்தநாள் மேவரிக் ரோஸ் ஓகே. அமலசோனா ஓகே. ஜான் அபிலாஷ் இல்லையோ ஓகே, அவரும் பிறந்தநாள் கொண்டாடுகிறார்கள். டென்சின் டி லியா 4வது பிறந்த நாள் ஓகே. நான் எல்லாருக்கும் என்ன கிட்டத்தட்ட 1 2 3 4 5 பேருக்கு நம்முடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்போம். கடவுள் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். அவருடைய வாழ்விலும் வளர்ச்சியிலும் ஆண்டுடைய அருள் துணை இந்த பிள்ளைகளை காத்து வழிநடத்த, படிக்கிற பிள்ளைகள் நல்ல முறையில் படிக்க, ஞானத்தை பெற்றுக்கொள்ள, பெற்றோருக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ வளர கடவுள் நலன்களை நிறைவாய் இந்த பிள்ளைகள் மீது பொழியும்படி சிறப்பாக நாம் ஜெபிப்போம். அதோடு திரு இயேசுதாஸ் என்பவருடைய ஆன்ம நலனுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. கடவுள் அவர்களை நிறைவாழ்வு இணைக்க ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வை நாம் தகுதியுடன் கொண்டாட நம்மை நாம் ஆயத்தப்படுத்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குறைகளை நீக்கி மகிழ்ச்சி நிறைந்த நிறைவாழ்வில் நம்மை உறுதிப்படுத்துவாராக. ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம். உமது மேலான மாட்சி பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத, தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. எங்கள் தகுதிக்கும் நாங்கள் விரும்பி கேட்பதற்கு மேலாகவே உமது மிகுதியான பரிவிரக்கத்தினால் எங்களுக்கு அருளுகின்றீர். அதனால் எங்கள் மீது உமது இரக்கத்தை பொழிந்து மனச்சான்றுக்கு அச்சம் விளைவிப்பதை மன்னித்து நாங்கள் கேட்க தயங்கும் மன்றாட்டை நிறைவாய் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் நிற்போம். அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். தாய் தன் பிள்ளை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். என் மகளே, கவலைப்படாதே, நீ கேட்பது அனைத்தையும் நான் செய்து முடிப்பேன். நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன். இருமடங்கு நன்மைகள் நான் உங்களுக்கு தருவேன். நீர் நினைப்பது கைகூடும், உம் வழிகள் ஒளிமயமாகும். தீங்கு உமக்கு நேரிடாது, வாதை உம் கூடாரத்தை நெருங்காது. வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அஞ்சாதே, உனக்கு துணையாயிருப்பேன். ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன், எனவே நான் அசைவுறேன். தீபத்தா
தூபத்தாலே அஞ்சலி செய்திடுவோமே. வார்த்தையான இறைவனை மகிமைப்படுத்தவே தூபத்தாலே அஞ்சலி செய்திடுவோமே. வார்த்தையான இறைவனை மகிமைப்படுத்தவே மலர்களாலே அஞ்சலி செய்திடுவோமே. வார்த்தையான இறைவனை மகிமைப்படுத்தவே தீபதூப மலர்களாலே அஞ்சலி செய்வோம், அஞ்சலி செய்வோம். கொள்ளையடிப்பதையும் கண்டு மனம் விரும்பி ஆண்டவரை நோக்கி கேள்வி எழுப்புகின்றார். அதற்கு கடவுள் தாம் குறித்த நேரத்தில் தண்டனை தீர்ப்பை நிறைவேற்றுவதாகவும் நேர்மையுடையோர் கடவுள் மீது கொண்ட நம்பிக்கையால் வாழ்வார் என்று பதிலளிக்கிறார். கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு வாழ அழைக்கும் வாசகத்திற்கு செவிமடுப்போம். நேர்மை உடையவரோ தம் நம்பிக்கையினால் வாழ்வடைவர். இறைவாக்கினர் அபகூக்கு நூலிலிருந்து வாசகம். அலகு 1 2 முதல் 3 மற்றும் அலகு 2 2 முதல் 4 வரை உள்ள இறை வார்த்தைகள். ஆண்டவரே, எத்துணை காலத்திற்கு நான் துணை வேண்டி கூக்குரலிடுவேன், நீரும் செவிசாய்க்காதிருப்பீர். இன்னும் எத்துணை காலத்திற்கு வன்முறையை முன்னிட்டு உம்மிடம் அழுது புலம்புவேன், நீரும் எம்மை மீட்காமல் இருப்பீர். நீர் என்னை ஏன் கொடுமையை பார்க்க செய்கின்றீர்? கேட்டினை காண செய்கின்றீர். கொள்ளையும் வன்முறையும் என் கண்முன் நிற்கின்றன, வழக்கும் வாதும் எழும்புகின்றன. ஆண்டவர் எனக்கு அளித்த மறுமொழி இதுவே: காட்சியை எழுதிவை, விரைவாய் ஓடுகிறவனும் படிக்கும் வண்ணம் பலகைகளில் தெளிவாய் எழுது. குறித்த காலத்தில் நிறைவேறுவதற்காக காட்சி இன்னும் காத்திருக்கின்றது, முடிவை நோக்கி விரைந்து செல்கின்றது. ஒரு காலம் பொய்க்காது. அது காலம் தாழ்த்தி வருவதாக தோன்றினால் எதிர்பார்த்து காத்திரு, அது நிறைவேறியே தீரும். காலம் தாழ்த்தாது. இதை நம்பாதவரே உள்ளத்திலே நேர்மையற்றவராயிருப்பர். நேர்மை உடையவரோ தம் நம்பிக்கையினால் வாழ்வடைவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. நாளுமே அன்பு பாதையில் கால்கள் நடந்திடுமே. தேவனே, உந்தன் வார்த்தையால் என்னுள்ளம் மலர்ந்திடுமே. இயேசுவே, என் தேவனே, உம் வார்த்தை ஒளிந்திடுமே. இயேசுவே, உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. நாளுமே அன்பு பாதையில் கால்கள் நடந்திடுமே. தேவனே, உந்தன் பார்வையால் என் உள்ளம் மலர்ந்திடுமே. இயேசுவே, என் தெய்வமே, உம் வார்த்தை ஒளிந்திடுமே. இயேசுவே, உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. தீமைகள்
உந்தன் வார்த்தையால் வாழ்வு வாழப் பெறுமே. நன்மையில் இனிலை பெறும் என் சொல்லும் செயல்களுமே நம்பிடும் மக்கள் அனைவரும் ஒன்றாகும் நிலை வருமே. பொது விந்தைகள் உன்னை புகழ்ந்திடுமே. இயேசுவே தெய்வமே உன் வார்த்தை ஒளிந்திடுமே. இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வாழப் பெறுமே. நாடுவே அது பாதையில் காலை நடந்திடுமே. தேவனே உந்தன் பார்வையா என்னுள்ள மலர்ந்திடுமே. இயேசுவே தெய்வமே உன் வார்த்தை ஒளிந்திடுமே. இயேசுவே உங்கள் வார்த்தையால் வாழ்வு வாழப் பெறுமே. வழியாக நம்மை திடப்படுத்துகின்றார். நம்பிக்கை வாழ்வில் சோர்வு ஏற்படும் போது தம்முடைய ஆற்றல் மிக்க வார்த்தையால் நமக்கு நலம் தருகின்றார் என்று தீமோத்தேயுவுக்கு நம்பிக்கையூட்டும் பவுலடியாரின் வார்த்தைகளை இதயத்தில் பதிப்போம். என் ஆண்டவருக்கு நீ சான்று பகர்வதை குறித்து வெட்கமடைய தேவையில்லை. திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அலகு 1 இறை வார்த்தைகள் 6 முதல் 8 மற்றும் 13 முதல் 14 முடிய. அன்புக்குரியவரே, உன்மீது என் கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்திய போது உனக்குள் எழுந்த கடவுளின் அருள்கொடையினை தூண்டி எழுப்புமாறு நினைவுறுத்துகிறேன். கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார். எனவே நம் ஆண்டவருக்கு நீ சான்று பகர்வதை குறித்து அவர் பொருட்டு நான் கைதியாக இருப்பதை குறித்தோ வெட்கமடைய தேவையில்லை. கடவுளின் வல்லமைக்கேற்ப நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் என்னுடன் பங்குகொள். கிறிஸ்து இயேசுவிடம் நம்பிக்கையும் அன்பும் கொண்டு என்னிடம் நீ கேட்ட நலந்தரும் வார்த்தைகளை மேல்வரி சட்டமாகக்கொள். நமக்குள் குடிகொள்ளும் தூய ஆவியால் ஒப்படைக்கப்பட்ட நல்ல போதனையை காத்துக்கொள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நம் ஆண்டவரின் வார்த்தையோ
அறிவிக்கப்பட்ட நற்செய்தி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 17 அருள்மொழிகள் 5 முதல் 10 முடிய. ஆண்டவரே, எத்துணை காலத்திற்கு நான் திருத்துதர்கள் ஆண்டவரிடம் எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று கேட்டார்கள். அதற்கு ஆண்டவர் கூறியது, கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த காட்டு அத்திமரத்தை நோக்கி, நீ வேரோடு பெயர்ந்து போய் கடலில் வேரூன்றி நில் என கூறினால் அது உங்களுக்கு கீழ்ப்படியும். உங்கள் பணியாளர் உழுதுவிட்டோ மந்தையை மேய்த்துவிட்டோ வயல்வெளியிலிருந்து வரும்போது அவரிடம், நீர் உடனே வந்து உணவருந்த அமரும் என்று உங்களில் எவராவது சொல்வாரா? மாறாக, எனக்கு உணவு ஏற்பாடு செய்யும், இடையை வரிந்து கட்டிக்கொண்டு நான் உண்டு குடிக்கும் வரை எனக்கு பணிவிடை செய்யும், அதன் பிறகு நீர் உண்டு குடிக்கலாம் என்று சொல்வார் அல்லவா? தாம் பணித்ததை செய்ததற்காக அவர் தம் பணியாளருக்கு நன்றி கூறுவாரோ? அதுபோலவே நீங்களும் உங்களுக்கு பணிக்கப்பட்ட யாவற்றையும் செய்தவே. நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்கள் கடமையை செய்தோம் என சொல்லுங்கள். கிறிஸ்துவின் நற்செய்தி. ஆண்டவர் இயேசு நம்பிக்கையின் அளவை நமக்கு சொல்லுகிறார். ஒரு காரியம், நினைத்த காரியம் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் எவ்வளவு நம்பிக்கை இருந்தால் நடக்கும் அப்படின்னு ஆண்டவர் நற்செய்தியை சொல்கிறாரு. கடுகளவு நம்பிக்கை இருந்தால், தொடர்ந்து போட்டு பைபிளில் இருக்க வாசித்தான் எப்படி? அது எங்களுக்கு தெரியும், அதை வாசிச்ச. கடுகளவு நம்பிக்கை இருந்தால் காட்டு அத்திமரத்தை பார்த்து வேரோடு பெயர்ந்து கடலில் வேரூன்றி நெல் அப்படின்னு சொன்னால் இருக்குது. இப்போ நம்மள்கிட்ட எவ்வளவு கடுகளவு இருக்கா, இல்லை அதோடையும் கூடுதல் இருக்கான்னு ஒரு கேள்விதான். இப்போ எவ்வளோ இருக்கு நமக்கு? ஒரு சோதம் கடுகளவு இருந்தால் போனோம். இப்போ எவ்வளோ இருக்குங்க? நம்ம பழைய ஆட்கள் பேசுகிற நேரம் எள்ளு போத கூட தந்தாயில்லைன்னு சொல்லுவாங்க. எவ்வளவு கூட இது கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. வெரி குட், கேள்விப்பட்ட மக்கள் தான். எள்ளு போல. எள்ளுன்னா என்னது? எள்ளுனா எள்ளு போல. எள்ளு கடுகோட பெருசா சின்னதா? சின்னது. அப்போது நமக்கு எள்ளு போல இருக்கா கடுகு போல இருக்காங்கிறது தான் பிரச்சனை. ஒன்று போதையும் இல்லாதான் மோசமான காரியம். வாழ்க்கையில் நமக்கு நம்பிக்கை என்பதே இல்லை. இன்றைய மைய சிந்தனை என்ன? நான் நமது வார்த்தையில் நம்பிக்கை கொள்கிறேன் என்பது. நாம் கடவுளிடமும் நம்பிக்கை கொள்வதில்லை, கடவுளுடைய வார்த்தையிடமும் நம்பிக்கை கொள்வதில்லை. ஒருவேளை அது இருந்திருந்தால் நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை இன்னும் ஒரு பண்பட்டதாக சிறப்பு மிக்கதாக இருந்திருக்குமோ, என்னையும் சேர்த்து தான் சொல்லுகிறேன். நீ பெரிய யோக்கியமான கேட்டுறாதுங்க. ஒரு பண்பட்டதாக இருந்திருக்குமோ என்கிற ஒரு ஐயப்பாடு உண்டு. அன்பானவர்களே, ஒரு நிகழ்வை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு கணவனை இழந்த ஒரு ஏழை தாய், அவள் கூலி வேலை செய்கிறவள். அவளுக்கு இருந்த மொத்த செல்வமும் ஒரு பெண் குழந்தை தான். அந்த குழந்தைக்கு ஒரு 6 அல்லது 7 வயது இருக்கும். இந்த குழந்தைக்காகவே தான் அவள் உயிர் வாழ்கிறாள்.
வேறொரு திருமணம் முடித்திருக்க முடியும். ஆனால் ஒருவேளை வருகிறவன் இந்த குழந்தையை புறந்தள்ளக்கூடாது என்பதற்காகவே வாழ்வை முழுவதுமாய் தியாகம் செய்து இந்த ஒரு பெண் குழந்தைக்காக தன்னுடைய வாழ்க்கையை கட்டமைத்து கொண்டவள். இந்த குழந்தைக்கு 6 அல்லது 7 வயது இருக்கும். பள்ளிக்கு சென்ற குழந்தை ஒரு நாள் பள்ளியில் மயங்கி விழுந்தது. உடனடியாக பள்ளி நிர்வாகம் இந்த குழந்தையை அருகில் இருந்த ஒரு பெரிய மருத்துவமனையில் சேர்த்தார்கள். தாய்க்கும் தகவல் வந்தது. அவள் வேலை செய்திருந்த இடத்திலிருந்து எல்லாவற்றையும் போட்டுவிட்டு அந்த அழுக்கு துணியோடு அந்த மருத்துவமனைக்கு போகிறாள். அழுது கொண்டு செல்லுகிறாள். குழந்தை அப்சர்வேஷனில் மருத்துவர் உள்ளே வைத்திருக்கிறார். அழுகிறாள், புறம்புகளால் அரற்றுகிறாள். மருத்துவர் சொன்னார், வந்து சொல்கிறாரு, குழந்தைக்கு கொஞ்சம் சீரியஸ், குழந்தைக்கு மிக கொடிய நோய், இதனுடைய உச்சக்கட்டம், ஆனால் இந்த குழந்தை இனி பிழைக்காது என்று இந்த குழந்தையை மருத்துவம் செய்கிற அந்த மருத்துவர் இந்த குழந்தைக்கு தாயை பார்த்து சொல்லுகிறார். ஆனால் அந்த குழந்தையுடைய தாய் சொல்லுகிறாள், இல்லை, என்னுடைய கடவுள் என்னுடைய குழந்தையை வாழ வைப்பார் என்று நான் நம்புகிறேன் என்று அவள் சொல்லிக் கொண்டிருக்கிறாள். சாயங்காலம் ஒரு 4 மணி இருக்கும். மருத்துவர் ஒரு ரவுண்ட்ஸுக்கு வந்தார். வருகிற போது இந்த குழந்தையை சோதித்து விட்டு தாயை பார்த்தும் அதில் அவருடைய உறவினர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். சொன்ன வாரத்தை, குழந்தையை எடுத்துக்கொண்டு போங்கள், இந்த குழந்தை இந்த மருத்துவமனையில் இறந்து எடுத்து செல்வதை நான் விரும்பவில்லை, எடுத்து போங்கள். அவள் சொன்னாள், இல்லை, எவ்வளவு நேரம் என்னுடைய குழந்தை உயிரோடு இருக்குமோ அவ்வளவு நேரம் அது இங்கே இருக்கட்டும் என்று அந்த தாய்ப்பிட அடாப்டியாக பிடித்து கொண்டாள். இரவு 9 மணிக்கு மேல் மருத்துவர் வீட்டிற்கு செல்லுகிற போது மீண்டும் ஒரு முறை இந்த குழந்தையை பார்த்தார். ஒரு அசைவில்லை, குழந்தை அப்படியே கிடக்கிறது. இப்பொழுதும் சொன்னார், எடுத்து போங்கள். அவள் அதற்கு பதில் கொடுப்பதாக இல்லை. அவள், என்னுடைய குழந்தை வாழ்கிறது வரை நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி பதில் கொடுத்து மருத்துவர் சென்றார். இவள் அந்த அருகில் தங்குகிறாள். இரவு 9-9:30 மணிக்கு பிறகு அந்த அறையினுடைய கதவு உள்புறமாய் சாத்தப்படுகிறது. அன்பானவர்களே, அவள் முழந்தாள் படியிட்டாள். அவளுடைய நம்பிக்கை எல்லாம் இன்றைய முதல் வாசகத்தில் அபகுக்கு நாம் வாசித்தோம். அபகுக்குடைய 2:4 ஆகிய வார்த்தைகளும் சக்கரியா ஆகமம் 4ஆம் அதிகாரம் 6வது இறை வார்த்தை சக்கரியா 4:6 வாசியுங்கள். உனது ஆற்றலாலும் அல்ல, வலிமையாலும் அல்ல, ஆனால் என்னுடைய ஆவியால் கூடும் என்று சொன்னார். மனிதனுடைய ஆற்றலோ மனித வல்லமையோ அல்லது மருத்துவருடைய அறிவாற்றலோ குழந்தையை நலப்படுத்த முடியாது. ஆனால் கடவுளுடைய ஆவியானவருடைய செயலாற்றல் குழந்தையை வாழ்வு கொடுக்க முடியும் என்பதை இந்த தாய் உறுதியாய் நம்பினாள். இரவு முழுவதும் விழுந்தாள் படிதான். கைகளில் ஜபமாலையை தூக்கி கொண்டாள். அன்னை மரியை நோக்கி மன்றாடினாள். இறை வார்த்தையை வாசித்தாள், ஜெபித்தாள். அவளுக்கு நேரம் போனதே தெரியவில்லை. அதிகாலை 3-3:30 மணி இருக்கும். பேச்சு மூச்சற்று செத்து கிடக்கிற குழந்தை அம்மா என்று அழுதது, ஓலமிட்டது. இவள் ஓ என்று கத்தினாள். அவள் போட்ட சத்தத்திலே மருத்துவமனையினுடைய மற்ற அறைகளில் தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் எழுந்தார்கள். ஒருவேளை இந்த குழந்தை இறந்து போனதாக இருக்கும். எனவே இந்த தாய் ஓலமிடுகிறாள் என்று சொல்லி எல்லாரும் அந்த அறையில் கூடினார்கள். குழந்தை அந்த படுக்கையில் எழுந்து உட்கார்ந்தது. பசிக்கிறது என்று சொன்னது. தாய் உணவு கொடுத்தாள். அன்பான சகோதரர்களே, காலை மருத்துவர் இந்த ரவுண்ட்ஸுக்காய் வருகிற போது குழந்தை முழு ஆரோக்கியத்தோடு இருந்தது. மருத்துவர் இப்பொழுது சொன்னார், இது என்னுடைய மருத்துவத்தினுடைய விளைவு, நான் கொடுத்த மருத்துவத்தின் விளைவாய் குழந்தை நலமடைந்திருக்கிறது என்று. தாய் சொன்னாள், இல்லை, என்னுடைய ஆண்டவர் உயிர் கொடுத்தார், என்னுடைய ஆண்டவருடைய வார்த்தை என்னுடைய குழந்தைக்கு உயிர் கொடுத்தது. மருத்துவர் சொன்னார், அப்படி நான் ஆலயத்திற்கு எடுத்து சென்றிருக்கலாமே, ஏன் இங்கு கொண்டு வந்தாய் என்று. அன்பான சகோதரர்களே, கல்வியறியற்ற சாதாரண அந்த எளிய தாய் இப்படி சொன்னாள்,
உன்னுடைய மருத்துவராகிய உன்னையும் உன்னுடைய அறிவு கடந்த மருத்துவத்துடைய அறிவையும் கடந்து நான் வழிபடுகிற ஆண்டவருடைய ஆற்றல் என்னுடைய குழந்தையை வாழ்விக்க முடியும் என்பதை நீ நம்பும் விதமாய் இந்த நிகழ்வு நடந்தது என்று சொன்னால் கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, பல நேரங்களில் நாம் நினைத்துக் கொள்ளுகிறோம் அது முடிந்து போன ஒன்று. முடியாது. ஏனெனில் அது வாழ்வு கொடுக்கிறவர் கடவுள். கொலோசியர் 3:4 சொல்லுகிறது, கிறிஸ்துவை உங்களுக்கு வாழ்வு கொடுக்கிறவர் என்று. எனவே வாழ்வு கொடுக்கிற கடவுளை தாண்டி, உயிரளிக்கிற வார்த்தையை தாண்டி எதுவும் நடக்காது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் என்ன நடக்கிறது நம்முடைய வாழ்க்கையில்? குடும்பத்தில் ஒரு கஷ்டங்கள், குடும்பத்தில் ஒரு வேதனைகள், குடும்பத்தில் ஒரு நெருக்கடிகள் வருகிற போது உள்ளம் சோர்ந்து போகிறோம், தெருவாய் அலைகிறோம். அந்த ஜப கூடத்துக்கு போனால் நலம் கிடைக்கும், இந்த கூடத்துக்கு போனால் நலம் கிடைக்கும், இங்கே கிடைக்கும் என்று சொல்லி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு எந்த புதுமையையும் நான் செய்தேன் என்று சொல்லவில்லை, இங்கு வா என்று அழைக்கவில்லை. ஆனால் வருகிறவர்களை குணப்படுத்தி ஆண்டவர் சொல்கிற வார்த்தை 2 தான். ஒன்று, உனது நம்பிக்கை உன்னை குணப்படுத்தியது. 2வது, இதை யாருக்கும் சொல்லாது. யோசித்து பாருங்கள். இனி நடக்கிற ஜப கூட்டங்களாக இருக்கட்டும், நான் செய்தேன், என்னுடைய கூடாரத்தில் இது நடக்கிறது வாருங்கள் என்று சொல்லுகிற போது நம்முடைய இறை வார்த்தையும் கடவுளிடம் இருக்கிற நம்பிக்கையினுடைய ஆழம் என்ன? இங்கிருந்து கொஞ்ச நாள் இந்த கூடாரத்துக்கு போவோம், இங்கேருந்து அடுத்த அக்கிய கூட்டத்துக்கு போவோம், அடுத்தது இந்த கூட்டத்துக்கு போவோம். எங்க போய் வாழ்வு? நீ திருந்தாத வரை, நீ நம்பிக்கை கொள்ளாத வரை உனக்கு வாழ்வு இல்லை. என்னையும் சேர்த்தா சொல்றேன். அப்படியானால் அன்பான சகோதரர்களே, இருக்கிற இடத்துல உருப்படியா இருக்க கத்துக்க. அதுதான் முக்கியம். வார்த்தையில் நம்பிக்கை கொண்டு வாழ அழைக்கப்படுகிறோம். நம்ம பழைய காலங்கள் சொல்லுவாங்க, எப்படி உனக்கு நீ இதை செய்த உனக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். எத்தனை புண்ணியம் கிடைக்கும்? கோடி புண்ணியம். இப்படிதான் போன வாரம் ஒரு திருவிழாவுக்கு போய், நீ ஆண்டவருடைய வார்த்தையை நம்பினீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் என்று சொல்லிட்டு, புண்ணியம்னா என்னன்னு கேட்டு, புண்ணியம்னா என்ன, புண்ணியம்னா என்ன, நீங்க என்ன பதில் சொல்றது போலவே அந்த ஊரும் சொல்லிச்சு. இப்போ அழகா சொன்னீங்க பார்த்தீங்களா? ஒரு ஆற்று பாய் எழும்பி உடனடியாக சொன்னான், புண்ணியம் என்பது உண்ணியத்தின் மறுவடிவம். அவனுக்கு அறிவு அதோட முடிஞ்சு போதா கூட காரியம் கிடையாது. அந்த ஊரில் இருந்த ஒரு மனுஷனுடைய ஒரு மகா கிருமியினுடைய வட்ட பேர் புண்ணியமா, புண்ணியப்போ. எனக்கு அது தெரியாது. ஊசம் முடிஞ்சு உனக்கு என்ன திமிர் இருந்தால் என்ன இந்த வட்ட பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. ஆனால் அந்த அந்தோனியார் தான் காப்பாற்றி விட்டார் உண்மையிலே. அப்போ நமக்கு பல நேரங்களில், நல்ல நேரங்களில் நமக்கு நம்முடைய இறைவார்த்தையை நம்ப தெரியாது, அதனுடைய விளைவாக கிடைக்கிற நன்மைகளையும் அனுபவிக்க தெரியாது. நம்ம குடும்பங்களில் நீங்கள் யோசித்து பாருங்க. நம்முடைய இன்னைக்கு வார்த்தை என்ன? நம்முடைய மைய சிந்தனை என்ன? என்ன சிந்தனிக்கிறோம்? உமது வார்த்தையில் நம்பிக்கை வைக்கிறேன். கொஞ்சம் குடும்பங்களை யோசித்து பாருங்க. மாப்பிள்ளையுடைய வார்த்தையை மனைவி நம்புகிறாளா? நீங்கள் நம்புவீர்கள், எனக்கு தெரியும். இந்த சேரிக்கடை இறை சமூகம் ராயப்பருடைய வழித்தேன்றது கண்டிப்பாக நம்புவீர்கள். அதை விட பெண்டாட்டிக்க வார்த்தையை மாப்பிள்ளை 100% நம்ப மாட்டாங்க. நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களா? நம்புன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒருத்தர் நம்ப மாட்டாங்க. அன்பான சகோதரர்களை யோசித்து பார்ப்போம். நம்முடைய மனதுக்குள் சந்தேக பேய்கள் சலங்கை கட்டி ஆட்டம் போடும். திரும்பி பார்த்தா நீ எங்க யாரை பார்த்த? இங்க பேசுன நீ அவன்கிட்ட ஏன் பேசுன? ஒருவேளை ஒன்றை பார்த்து நீ ஏன் அவன்கிட்ட பேசுன்னு கேட்டா என்ன செய்கிறது? யோசி. நீங்கள் நல்லவர்கள். நான் உங்களை பற்றி நம்ம ஊரை பற்றி சாதாரணமாக ஊர்களில் நடக்கிற பிரச்சனை இதுதான். மாப்பிள்ளையும் நம்ப மாட்டான், மாப்பிள்ளைய வார்த்தையை நம்ப மாட்டான், பெண்டாட்டியை நம்ப மாட்டான், பெண்டாட்டிய வார்த்தையை நம்ப மாட்டான். இந்த குடும்பங்கள் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கும். அப்படித்தானே? சுடுகாட்டில் வாழ்றது ஒன்று தான், இந்த கணவன் மனைவியும் வாழ்றதும் ஒன்று தான். 2 பேரும் மூஞ்சி எடுத்துட்டு நடப்பாங்க. ஆனால் வெளியில் போச்சு கடாட்டிட்டு ஒரே கொண்டாட்டம் தான், பிச்சா பிய்யாது. எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் தன்னை வெளியே ரோட்டில் போச்சு மனைவிக்கு இடுப்பை பிடிச்சிட்டு தான் போவான். வீட்டில் போனால் வெட்டும் குத்தும். எதுக்கு இந்த பம்மாத்து?
எதுக்கு இந்த வாழ்க்கை? வெளிவேடங்கள். யோசித்து பாருங்கள். வார்த்தையை நம்ப வேணும்னா நீ இறை வார்த்தையை நம்ப கற்றுக்கொள். இறை வார்த்தையை வாழ்வாக்குகிற ஒரு குடும்பம் நீ வாழ்கிற குடும்பத்தை வளமுள்ளதாக்கும். ஒரு குடும்பம் திருச்சபையினுடைய அடிப்படை அழகு. இந்த குடும்பம் வளமுள்ளதாக வாழ்ந்தால் அந்த திருச்சபை வளமுள்ளதாக வாழும். இந்த குடும்பத்தில் வாழ்கிற பிள்ளைகள் நல்ல மதிப்பீடுகளை, உறவுகளை, நேசத்தை, பாசத்தை, இறை மதிப்பீடுகளை கற்றுக்கொள்ளும். ஆனால் நம்முடைய குடும்பங்கள் அதை வாழ்வாக்குவதில்லை. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கடந்த 2 வாரத்திற்கு முன்பு என்னுடைய பழைய பங்கை சேர்ந்த ஒரு பெண் பிள்ளை அவருடைய குழந்தையும் அவருடைய தாயுமாக என்னை பார்க்க வந்தார். குழந்தைக்கு ஒரு 3 வயது இருக்கும். அந்த குழந்தை அவர்களோட சின்ன ஹஸ்பண்ட் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை பேசிக்கொண்டிருக்கிற போது நான் சும்மா கேஷுவலாக சொன்னேன், தயவு செய்து உங்களுக்குள் 1000 பிரச்சனைகள் இருக்கட்டும், ஆனால் உங்கள் பிள்ளைகளுக்கு தெரியாமல் பார்த்து கொள்ளுங்கள். இந்த பிள்ளைகள் உங்களை பார்க்கிற போது உங்களை முகங்களை விகாரப்படுத்தாதீர்கள் என்று சொன்னேன். உடனடியாக அந்த பிள்ளை சொன்னால், ஃபாதர், என்னுடைய குழந்தைக்கு 3 வயதாகிறது. அவள் என்னை முகத்தை பார்த்துட்டு கேட்பான், மம்மி இன்னும் டேடி அடித்தாங்களான்னு கேட்பான் என்று சொல்கிறான். 3 வயது குழந்தை. இந்த குழந்தைக்கு உங்களுடைய முகங்களை பார்த்து, உங்களுடைய நடைமுறைகளை பார்த்து உங்களை அறிய தெரிகிறது என்று சொன்னால், பெரியவர்களாகிய உங்களுக்கு ஏன் அறிய முடியாமல் போகிறது? ஏன் உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து அக்கறையற்று போகிறீர்கள்? ஏன் உங்களுடைய பிள்ளைகளுடைய உணர்வுகளை காயப்படுத்துகிறீர்கள்? உங்களுடைய பிள்ளைகளுடைய நலன்களில் நீ அக்கறை கொள்ளாமல் எத்தனை காலம் இருப்பீர்கள்? அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு பேச்சும், ஒவ்வொரு வார்த்தைகளும் உயிருள்ளதாக இருக்கட்டும். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12வது இறை வார்த்தை. எபிரேயர் 4:12 வாசியுங்கள். கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இருபக்கம் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கக்கூடியது. இவ்வளவு ஆற்றல் மிகுந்த ஒரு வார்த்தையை நம்புகிற மக்களினம்தான் இந்த வார்த்தை என்று சொல்லுகிற போது சாதாரணமாய் நினைத்துவிடக் கூடாது. யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம், யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 1வது இறை வார்த்தையிலே யோவான் மிக அழகாக சொல்லுகிறார். வாசியுங்கள். தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அந்த வாக்கு கடவுளோடு இருந்தது, வாக்கு கடவுளாயும் இருந்தது. தொடக்கத்தில் இருந்த வாக்கு அதுவே கடவுளாயிருந்தது. 1:14 சொல்லுகிறது, வார்த்தை மனித உரு எடுத்து நம்மிடையே குடிகொண்டார் என்று சொல்லி. இதைத்தான் யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 68வது இறை வார்த்தையிலே, யோவான் 6:68 பேதுரு ஆண்டவரை பார்த்து சொல்லுகிற போது வாசியுங்கள். சீமோன் பேதுரு ஆண்டவரிடம், ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலை வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடமல்லமாய் இருக்கிறது என்று சொன்னார். அந்த அளவிற்கு அந்த இறை வார்த்தையை பேதுரு நம்பினார். அந்த பேதுருவின் வழித்தோன்றல்கள் நாம், அந்த பேதுருடைய பாரம்பரியத்தில் வந்தவர்கள் நாம் உண்மையிலேயே உயிரளிக்கிற வார்த்தையை, உயிரற்றம் கொடுக்கிற வார்த்தையை நம்புகிறோமா? அந்த வார்த்தையின் மீது நம்பிக்கை வைக்கிறோமா? சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அபாகுக் நூல் 3ஆம் அதிகாரம் 17வது இறை வார்த்தை. அபாகுக் 3ஆம் அதிகாரம் 17வது இறை வார்த்தை வாசியுங்கள். அத்திமரம் துளிர்த்து அரும்பாமல் போயினும், திராட்சை கொடிகள் கனிதராவிடினும், ஒலிவ மரங்கள் பலனற்று போனாலும், வயல்களில் தானியங்கள் விளையாவிடினும், கிடையில் ஆடுகள் அழிந்து போனாலும், தொழுவத்தில் மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் ஆண்டவரில் களி கூறுவேன் என்று சொன்னார். நான் ஆண்டவரில் களி கூறுவேன். இந்த காரியங்கள் எனக்கு பலனற்று போகிற போதும் நான் கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கை ஆண்டவரில் உறுதியுள்ளதாய் இருக்கும் என்று இறைவாக்கினர் அபகுக்கு சொன்னதை போல சொல்லக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு இருக்கிறதா என்பது முக்கியம். அந்த வார்த்தையின் மீது நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கை எந்த அளவு என்பது முக்கியம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய இப்போவெல்லாம் அதை பார்க்க முடியாது. ஒரு காலகட்டங்களில் வீடுகளில் சாதாரண எல்லாரும் இந்த மாதிரி ஊரில் கிராமங்களில் சாதாரண மக்களாகத்தான் இருந்திருப்போம். இன்று ஒருவேளை நமக்கு கடவுள் கொஞ்சம் செல்வத்தை கொடுத்திருக்கலாம்.
இந்த குடும்பத்தை நடத்துவதற்காக இங்கே இருக்கிற சின்ன பிள்ளைகள் தெரியும், அவங்களுடைய பெற்றோர்கள் ஒரு 50 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு தெரியும், வீடுகளில் நம்முடைய தாய் தந்தையர்கள் ஆடு மாடு கோழி இதெல்லாம் வளர்த்துருப்பாங்க. உண்டா இல்லையா? எல்லா ஊர்லேயும் வளர்த்துருப்பாங்க. கோழி வளர்த்துருப்பாங்க, கோழி வளர்த்துருப்பாங்க. அப்போது ஒரு காலத்தில் மனித இனத்தை அதிகமாக இந்த காலரா அடிச்சுட்டு போகும். காலரா நோய். இப்போ நான் காலரானா என்னென்னு தெரியாது யாருக்கும், வைசூரினா என்னென்னு தெரியாது, அம்மை நோய் அப்படின்லாம் நமக்கு தெரியாது. ஒரு காலகட்டத்தில் இதெல்லாம் அடித்து போயிட்டே இருக்கும். ஊரோடு மொத்தமாக அடித்து கொண்டு போயிடும். நிறைய பேர் செத்து போயிடுவாங்கலாம். நான் சின்ன பிள்ளைகளாக இருக்கிற போது எங்களுடைய பாட்டி சொல்வதை கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது விஞ்ஞானத்தின் மருத்துவத்தினுடைய உச்சக்கட்டம் எல்லாம் எராடிகேட் பண்ணியாச்சு. ஓகே, இருக்கட்டும். அந்த பழைய காலகட்டங்களில் ஒரு சீசன் வருகிற போது இந்த கோழி செத்து போகும். கோழிக்கு நோய் வரும், கோழி செத்து போயிடும். ஆடு மாடு இந்த கோமாரி நோய் செத்து போயிடும். இப்பவும் சில வீடுகளில் கோழி கிடக்கும்னு நினைக்கிறேன், இருக்கான்னு தெரியல. நீங்கள் கோழி வளர்க்கறத வாய்ப்பு இல்லை, உண்டா? அந்த மக்கள் பரவாயில்லை. அப்போது கோழி ஒன்று, பழைய காலத்தில் கோழி ஒன்று செத்து போச்சுன்னா ஒரே தள்ளை கோழியாக இருக்கும், ஒரே அரப்பு. என்னென்னா மற்றவா மருந்து வச்சு போட்டா, எவா மற்றவா பக்கத்து வீட்டுக்காரு மருந்து. கோழி சாவது, கோழிக்கு வைசூரி சாவும். ஆனால் நினைக்க இருந்தது பக்கத்து வீட்டுக்காரி. நம்ம எல்லாருக்கும் சொல்கிறது, தொழுவத்தில் ஆடுகள் இல்லாமல் போனாலும் மாடுகள் மடிந்து போனாலும் ஆண்டவருக்கு களி கூறுவேன். ஒரு கோழி செத்ததுக்கே பக்கத்து வீட்டுக்காரே தலையொலி. ஆண்டவர் களி கூறுவோம், கண்டிப்பாக கூறுவோம். அப்படிதானே? யோசித்து பார்ப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கை எதை மையப்படுத்துகிறது? இறை வார்த்தை எனக்கு உயிரூட்டி ஆற்றல் தருகிற இறை வார்த்தையில் நான் மையம் கொள்கிறேனா? சிந்தித்து பார்ப்போம். பல குடும்பங்கள் நான் சும்மா ஒரு கேஷுவலாக கேட்குறேனே, நம்ம எத்தனை குடும்பங்களில் குடும்ப ஜபமால இருக்க வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் கேட்குறேன், உண்மையிலேயே எங்களுடைய குடும்பங்கள் ஜபமாலை ஜபித்து இறை வார்த்தை வாசித்து தான் நாங்கள் தூங்குகிறோம் சொன்ன குடும்பங்கள் எத்தனை இருக்கும்? கை தூங்க பார்ப்போமே. 1 2 3 4 5 6 7 8 9, அது அவங்க ஒய்ஃபுங்க கை தூக்கியாச்சு. அப்போ அது 8, நல்ல நம்பர். 9 பேர் இவ்வளோதான் இருக்கிறோம். யோசித்து பாருங்க. இறை வார்த்தை வாசிப்பு இல்லை, நமக்கு இல்லை. ஆனால் நம்ம இதை சிந்திக்கிறோம். 9 வார்த்தை நம்பிக்கை கொள்ளுகிறேன், வாசிக்கவே மாட்டோம், அது யோசிக்கிறதும் கிடையாது. எப்படி வாழ்வை பெற்றுக்கொள்வோம்? அன்பான சகோதரர்களே, வாழ்வு தரும் இறைவார்த்தை என்று சொல்லுகிற போது கணவன் மனைவியாய் பிள்ளையாய் சேர்ந்து அமருங்கள். அட்லீஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் அந்த ஜெபிக்கிற நேரமாக சேர்ந்து இருங்களாம், அதில் அடங்கி இருங்களாம். நம்ம என்ன நினைக்கிறேன்னா, நிறைய ஆண்கள் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணக்கு ரெடி கிடையாது. வீட்டில் போனால் டென்ஷன் ஆகிடுது ஃபாதர். வீட்டில் போனால் அதனால ஊர் சுற்றிட்டு ஒரு 9 மணிக்கு பைய சோறு தூக்கிட்டு உறங்குற அளவுக்கு கரெக்டாக அளவு போயிடுது. பின்ன மனைவி மாதிரி அப்படிதான், எப்படா வருவான் போட்டு முடிச்சிடலான்னு கரெக்டாக இருப்பாங்க. வந்த உடனே பிரச்சனை தொடங்கும். அப்படி அல்ல வாழ்க்கை. பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை இல்லை, நோய் இல்லாத மனிதனும் இல்லை, கவலை இல்லாத வாழ்க்கையும் இல்லை. இது எல்லாருக்கும் யூனிவர்சல், எல்லாருக்கும் உண்டு. யாருக்கு நோய் இல்லை, யாருக்கு கவலை இல்லை, யாருடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளை கை தூக்க பார்ப்போம். எங்களுக்கு இது உண்மை இல்லை, 3 இல்லாதவங்க தான் நாங்கள் இருக்கிறோம். சரி, கிடையாது, ஒரு குடும்பம் இருக்கட்டும், சொல்லுங்க பார்ப்போம். எல்லாருக்கும் இது இருக்கும். எப்படி கையாள கற்றிருக்கிறோம், எப்படி குடும்பத்தை பண்படுத்தி நாம் நடத்தி செல்கிறோம் என்பதில் தான் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய அறிவு, நம்முடைய ஞானம். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 1வது இறை வார்த்தை வாசியுங்கள். நீதிமொழிகள் 14:1. ஞானமுள்ள பெண்கள் தம்முடைய குடும்பத்தை கட்டி எழுப்புவாள், அறிவற்றவளோ தன்னுடைய கைகளை கொண்டு இடித்து தகர்ப்பாள். இடித்து தகர்ப்பாளாம். யார் அடுத்தவங்க கையே வேண்டாம், நீங்களே இடித்து தகர்த்துருவீங்க. அப்ப யோசித்து பாருங்க, ஞானம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? இறை வார்த்தையை நம்புகிற மக்களிடம்தான். நம்புவதற்காக இந்த அழைப்பு கொடுக்கிற இந்த நேரத்திலே
நான் நம்பி வாழ்கிறேனா? நம்பிக்கை வாழ்வு என்பதே தூய வாழ்வு. நம்பிக்கை வாழ்வு என்பதே பணி வாழ்வு. நம்பிக்கை வாழ்வு என்பதே சாட்சிய வாழ்வு. நம்பிக்கை வாழ்வு என்பதே இறை சமூக வாழ்வு. எனவே நான் இந்த இறை வார்த்தையை நம்பி துணிந்து செல்கிறேனா என்பது முக்கியம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்வுக்குள் நாம் பயணித்து இறைவன் நமக்கு தந்த இந்த வாழ்வில் நாம் பயணிக்க கற்றுக்கொள்வோம். திருப்பாடல் 94:9, திருப்பாடல் 94:9 வாசியுங்கள். செவியை பொருத்தியனால் கேளாதிருப்பேனோ, கண்ணை உருவாக்கிய நான் காணாதிருப்பேனோ என்று கேட்கிறார். நம்ம பலர் என்ன நினைக்கிறோம்? குடும்பங்களை கஷ்டம் வந்தவுடனே கடவுளுக்கு என்ன தெரியல, கடவுளுக்கு கண் இல்லை, நான் கஷ்டப்படுறேன். விடுதலை பயணத்தில் வாசிக்கிறேன், என் மக்கள் படும் வேதனையை நான் என் கண்களால் கண்டேன். அடிமை வேலை வாங்கும் மேற்பார்வையாளரின் கொடுமையின் பொருட்டு என் மக்களிடம் கூக்குரலையும் நான் கேட்டேன். ஆகவே மோசே நீ வா என்று சொல்லி ஆண்டவர் மோசையை அழைத்தவர். எனவே அன்புமிக்க சகோதரர்களே, ஆண்டவனுடைய வேதனைகளை கேட்கிற கடவுள். நம்முடைய வேதனைகளை கேட்க முடியாதபடி ஆண்டுடைய செவிகள் மந்தமாகி போகவில்லை, மீட்க முடியாதபடி ஆண்டுடைய கைகள் குறுகி போகவில்லை. எனவே அந்த வார்த்தையில் நம்பிக்கை கொள்வோம். அந்த வார்த்தையில் நம்பிக்கை கொண்டு திருப்பாடல் 18ஆம் அதிகாரம் 2வது இறைவார்த்தை, திருப்பாடல் 18:2 நமக்கு அறிவுறுத்துவதைப் போல வாசியுங்கள். ஆண்டவர் என் கற்பாறை, என் கோட்டை, என் மீட்பர், என் இறைவன், நான் புகலிடம் தேடும் மலையும் அவரே என்று சொன்னார். யோசித்து பாருங்க, என்னெல்லாம் அதில் இருக்க அந்த ஒரு வார்த்தையிலையும் என்னெல்லாம் இருக்குது? ஆண்டவர் என்னுடைய கற்பாறை, என் கோட்டை, என் மீட்பர், என் இறைவன், நான் புகலிடம் தேடும் மலை அவரே என்ற 5 காரியங்களை அந்த ஒரு வரிக்குள் தாவீது சொல்லுவார். இவ்வளவு பாதுகாப்பை, உடனிருப்பை இறைவன் நமக்கு அருளுகிற போது இதை நாம் உணர்ந்து அனுபவிக்கிறேனா? சிந்திப்போம், வர வேண்டுவோம். ஆமாம். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை நாம் அறிக்கையிடுவோம். தன்னை மகத்துய ஆவியராய் உண்டாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவி வல்லமையால் இறைமகன் நமக்காய் வருகிறார். தன்னை மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். காட்சியில் பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் நன்மையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் பொழியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரில் அவர் துணை வேண்டுகிறேன். உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உணவின் பொய்ப்பை விரை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். தனிப்பட்ட வாழ்வை கட்டமைக்க ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிற போது அந்த அழைப்பை ஏற்கிற மக்களினமாகவும் ஆண்டவருடைய வார்த்தையில் நம்பிக்கை கொள்கிற மக்களினமாக வாழ இறையருளை இறைஞ்சி மன்றாடுவோம். மீட்பும் வழியுமான அன்பு ஆயர் ஆல்பர்ட் அனஸ்தாஸ், திருப்பணியாளர்கள், துறவியர், திருநிலையினர் ஆகிய அனைவருக்கும் உமது இறைஞானத்தையும் ஆசீரையும் நிறைவாக பொழிந்து திரு அவையை அவர்கள் புத்துணர்வோடும் புத்தெழுச்சியோடும் வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
நல்வாழ்வும் வழங்கும் அன்பு இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் மக்கள் நலனில் அக்கறை கொண்டவர்களாய் மக்கள் நலம் காக்க அண்டை நாடுகளுடன் நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டுமென்று, நாட்டின் வளர்ச்சிக்காக நீதியுடனும் அமைதியுடனும் செயல்பட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கருணை கடலே எம் இறைவா, முதியோர், நோயாளிகள், ஏழைகள், கைவிடப்பட்டவர்கள், மாற்றுத்திறனாளிகள் ஆகிய அனைவரையும் உமது அருளினால் நிரப்பி அவர்களுக்கு பாதுகாப்பும் நோயிலிருந்து விடுதலையும் நல்வாழ்வும் வளமும் தந்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் ஊற்றே எம் இறைவா, வெளியூர் மற்றும் வெளிநாடுகளில் பணிபுரியும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவர்களின் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியத்தையும் உடல் நலத்தையும் மன அமைதியையும் வழங்கிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வின் வழிகாட்டியாம் அன்பு இறைவா, நாங்கள் உலக வாழ்வில் இன்பங்களை நாடி தேடாமல் விவிலிய வார்த்தைகளில் அக்கறை கொண்டவர்களாய் குழந்தைகளுக்கு நல்ல வழிகாட்டிகளாக உமது வார்த்தையில் நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ்ந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வழிக்கும் வள்ளலே எம் இறைவா, நாங்கள் கட்ட இருக்கின்ற எங்கள் ஆலய பணிகள் நல்ல முறையில் நடைபெறவும் அதற்காக நாங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் எந்தவித இடர்பாடுகளும் இல்லாமல் செயல்படுத்திடவும் உமது உடனிருப்பு எங்களுடன் இருக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தாயும் தந்தையுமாகிய கடவுளே, புலம்பலாகமத்தில் நாங்கள் இவ்வாறு வாசிக்கிறோம். ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போருக்கும் அவரை தேடுவோருக்கும் ஆண்டவர் நல்லவர் என்று. ஆண்டவரே, உம்மில் நம்பிக்கை வைத்து உம்மை தேடி நீர் கொடுக்கிற நலன்களை ஆசிரை வாழ்வாக்குகிற நல்ல மக்களினமாக உம்முடைய பிள்ளைகளாய் எங்களை நீர் பண்படுத்தும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, யோபு தன்னுடைய வாழ்க்கையின் கடினமான சூழலிலும் இவ்வாறு சொன்னார், என்னுடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று. நீர் வாழும் கடவுள், எங்களையும் வாழ வைக்கிறவர். இதை உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் அறிந்து அதற்கேற்றவாறு எங்களுடைய வாழ்க்கையை கட்டமைத்துக் கொள்ள அருள் செய்வீராக. இந்த நாளில் விவிலிய ஞாயிறை சிறப்பிக்கிற போது ஆண்டவரே, இந்த வழிபாட்டில் கலந்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் அவருடைய மனதின் தேவைகளையும் ஆண்டவர் அறிகிறீர். உள்ளத்தின் உணர்வுகளுக்கு உயிரூட்டம் கொடுக்கிறவர் நீர். ஆண்டவரே, தாவீது சொன்னதைப் போல ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கிறீர். நான் அமர்வதும் எழுவதும் உமக்கு தெரியும் என்று உடைய பார்வையில் என்னுடைய வாழ்வு வெட்ட வெளிச்சமாய் இருக்கிறது என்று சொன்னதைப் போல உடைய பிள்ளைகளாய் உடைய வாழ்வு முழுவதும் உடைய பார்வையில் வெட்ட வெளிச்சமாய் அமைகிறது. ஆண்டவரே, என்னுடைய உள்ளத்தினுடைய உணர்வுகள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் நீர் அறிகிறீர். உழைக்கிற மக்களை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, செவியை பொருத்தியவர் கேளாதிருப்பீரோ, கண்ணை பொருத்தியவர் பார்க்காதிருப்பாரோ என்று தாவீது கேட்டதைப் போல நீர் எங்களுடைய பிள்ளைகளுடைய உழைப்பின் பயனை நீர் அறிகிறீர். உழைப்பின் தேவையை அறிகிறீர். ஆண்டவரே, குடும்பத்தின் தேவைகளை அறிகிறீர். அவருடைய நலன்களுக்கு ஏற்றவாறு ஆண்டவரே, குடும்பத்திற்கு ஆசிரை நிறைவாய் பொழியும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறேன். உள்ளூர்களில், வெளியூர்களில், வெளிநாடுகளில், இராணுவங்களில் உழைக்கிறவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் நிறைவாய் தாங்கிக் கொள்ளும். ஆண்டுடைய அன்பு பிரசன்னம் குடிகொள்ளும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த ஊர்களில் பங்கில் இந்த பகுதியில் வாழ்கிற மக்கள், நோய்வாய்ப்பட்டிருக்கிற மக்களை, உடல் நலம் குன்றியிருக்கிறவர்களை, மது நோயினால் பாதிக்கப்பட்டவர்களை நம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். உன்னை நலமாக்கும் தண்டனை என்மேல் விழுந்தது, என் காயங்களால் நீங்கள் குணமடைந்தீர்கள் என்று சொன்னதைப் போல ஆண்டவரே, எங்களை நலப்படுத்துவதற்காய் நீர் காயப்பட்டீர். எங்களை நலப்படுத்துவதற்காய் நீர் நொறுக்கப்பட்டீர். நாங்கள் நலம் பெறுவதற்காய் நீர் இரத்தம் சிந்தினீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும், நீர் கொடுக்கிற சுகத்தை, நலன்களை நாங்கள் அனுபவிக்கவும் ஆண்டவர் அருள் செய்யும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறேன்.
ஆசீர்வதிப்பீராக. குடும்பங்களில் இருக்கிற பொருளாதார நெருக்கடிகள், கடன் வட்டி கொடுமைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் கண்ணோக்கி பாரும். உடைய பிள்ளைகளை ஆசீர்வின் அடிகளமாய் உயர்த்துவீராக. அபிரகாமை பார்த்து சொன்னீர், நீ ஆசியாய் விளங்குவாய் என்று. ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுடைய குடும்பங்கள் ஆசீர்வாதமாய் பிள்ளைகளுக்கு நல்ல மதிப்பீடுகளின் விளைநிலங்களாக மாற்றப்படுவதாக, நல்ல உணர்வுகளை பயின்றடிக்கக்கூடிய தளங்களாக குடும்பங்கள் மாற்றப்படுவதாக, இறைவார்த்தையின் ஒளியில் கட்டமைக்கப்பட்ட குடும்பங்களாக மாற்றப்படுவதாக. இவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். வாலிப பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். எதிர்கால வாழ்க்கைக்காக அவர்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளிலும், அவருடைய படிப்பிலும், அவருடைய வேலைவாய்ப்பிற்காக எடுக்கிற முயற்சிகளிலும், உயர் படிப்பிற்காக எடுக்கிற முயற்சிகளிலும், திருமணத்திற்காக தங்களை ஆயத்தப்படுத்துகிற இந்த நாட்களிலும் ஆண்டவரே, உடைய பிள்ளைகளோடு ஆண்டுடைய பேர் இரக்கமும் அருளும் புடை சூழ்ந்து வரட்டும், பாதுகாக்கப்படட்டும். நீதாமை நலன்களால் நிரப்புவீராக. ஆண்டுடைய வல்லமையுடைய பிள்ளைகள் எல்லாரையும் நிரப்பட்டும். சிறு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறேன். பிள்ளைகள் வளர வளர உண்மை குறித்த அறிவிலும் உண்மை குறித்த ஞானத்திலும் சிறந்து விளங்கட்டும். பதியில் கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாரும் வெறுமையாய் செல்லாதபடி எல்லார் மீதும் ஆண்டுடைய அருள் இரக்கம் நிறைவாய் கடந்து போவதாக ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதியும். சக்கரியா சொன்னதை போல உன்னுடைய ஆற்றலோ உன்னுடைய சக்தியோ அல்ல, ஆண்டுடைய ஆவியால் கூடும் என்பதை நாங்கள் நம்பவும் அதிலே எங்களுடைய வாழ்க்கையை கட்டமைக்க அருள் செய்யும். மீட்பராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மலரும் வாழ்வே நீ விரும்பும் பலியாகும். ஒளியும் தூபப் புகை உங்கள் நினைவாகும். மலரின் மனமும் கனியின் சுவை உங்கள் புகழ் பாடும். எங்கள் வாழ்விலும் விடியல் உண்டு எங்கவா. புதிய வானம் புதிய பூமி புலரும் நாளை காணவே. வருகின்றோம் யாம் தருகின்றோம் புனித முந்தன் மலர்பதம். தீப ஒளியும் தூப புகை உங்கள் நினைவாகும். மலரின் மனமும் தனி சுவை உங்கள் புகழ் பாடும். உரிமையே இறைவன் அரசு எங்கவா. நீதிநேர்மை தழைத்து ஓங்கும் வாழ்வு உலகில் அமையவே. வருகின்றோம் யாம் தருகின்றோம். ஏழை
எங்கள் வாழ்விலும் விடியலுண்டு என்னவா புதிய வானம் புதிய பூமி புலரும் நாளை காணவே வருகின்றோம் யாம் தருகின்றோம் புனிதனும் தன் மலர்பதம் தெய்வ ஒளியும் தூப புகை முந்தன் நினைவாகும் மனித மாண்பு தெய்வ ஒளியும் தூப புகையும் முந்தன் நினைவாகும் மலரின் மழகும் பனி சுவை முந்தன் புகழ் பாடும் சகோதரனே, நாம் அதை இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த கல்வாரி பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது கட்டளைகளினாலும் தூய மறை நிகழ்வுகளால் நிறைவுப்பட்ட பலிகளை நீர் ஏற்றுக்கொள்ள உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். உமக்கு ஏற்ற ஊழியம் புரிந்து நாங்கள் கொண்டாடும் இப்பணியால் தூய்மையாக்கப்பட்டு உமது மீட்பின் நிறைவை பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் வாழ்வுக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சிமையை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே நாங்கள் மீட்பு அடையாது பயன்படுகின்றது. ஆகவே
வானக தூதர் புனிதர் அனைவரோடும் ஒன்றிணைந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சி பெருக்கோடு அறிக்கையிட்டு ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையோடு வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாற்றப்படுவதாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை அவர் கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் எனது உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு வேண்டுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கொண்டருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆல்பர்ட், ஏனைய ஆயர்கள், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவரச் செய்தருளும். தந்தையே, இன்றைய நாளில் இந்த பலியில் கலந்து கொண்டிருக்கிற
உம்முடைய பிள்ளைகள் ஆண்டிய தேவைகளையும் ஆண்டவர் அறிகிறேன். ஆண்டவரே, அவரவர் தேவைக்கு ஏற்றவாறு நலன்களையும் ஆசிரியையும் நிறைவாய் பொழிவீராக. இன்று நன்றி பலி ஒப்புக் கொடுக்கிற திரு ராஜா சுந்தர் ராணி குடும்பத்தார், திருமதி லைசால் ஜான் மோயிசன் ஃப்ளாரன்ஸ் குடும்பத்தார், திரு ஆன்சிங் ஜெவினா குடும்பத்தார், பிறந்த நாள் நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கிற பிரைடர் மேவரிக் ரோஸ், அமலசோனா, ஜான் அபிலாஷ், டென்ஸ்லின் டி லியா என்னும் பிள்ளைகளை ஆசீர்வதியும், நலன்களையும் அருள் கொடைகளையும் நிறைவாய் பொழிவீராக. தந்தையே, நீர் உலகில் நம்மிடம் அழைத்துக் கொண்டு ஏசுதாஸ் என்னும் அடியாரை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவருடைய இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்கச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் நீதிமானாகி யோசிப்பு, மண்ணின் மறைசாட்சி புனிதருமான தேவசகாயம் பிள்ளை, இந்த பங்கின் பாதுகாவலர் திருத்துதர் பேதுரு, இன்று திரு அவை விழா கொண்டாடும் புனிதையும் கன்னிகையுமான ஃபாஸ்டினா, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் மக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த மரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகிருக்க எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய
சமாதானம் உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை பகிர்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவழி செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவழி செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பெயர் பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. இறைவன் தரும் விருந்தில் அதை உண்ண தடை என்ன? முறைய வரும் இறைவனை நாம் ஏற்க தடை என்ன? உள்ள கதவு திறந்தது, அதன் உள்ளே வாழுவாய். உவகை என்னும் ஒளி கொணர்ந்து என்னை ஆழுவாய். செம்மறியோ இன்பம் பொங்க. வானம் பொழிய பூமி விளையும் வளமும் பொங்குமே. வளவி வரும் ஒளியா சோலை
மலரும் எங்குமே. உணவா நீ வந்தாலே இன்பம் தங்குமே. உந்தன் அருளை விதைத்தாய் அழைக்க பெற்றோர் பேரு பெற்றோர் அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோ இன்பம் பொங்க. அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோ இன்பம் பொங்க. நன்றி மன்றாட்டிற்காக எழுந்து நிற்போம், ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவின் அருள்டையாளத்தால் புத்துணர்வும் ஊட்டமும் பெறுகின்றோம். இவ்வாறு நாங்கள் அவராகவே மானிட எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி நிறைவாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் அமர்வோம். இன்றைய வழிபாட்டை சிறப்பித்தவர்கள் மறைக்கல் தயாரிப்பு பாராட்டுகளையும் நன்றிகளையும் நாம் உரித்தாக்குகிறோம். வருகிற ஞாயிறு திருப்பலியானது காலை 7 மணிக்கு நடைபெறும். ஏனெனில் நம்முடைய திருத்தொண்டர் டீக்கன் ஜெரோன் அவருடைய குருத்துவ திருநிலைப்பாடு வருகிற சனிக்கிழமை 5 மணிக்கு இந்த சூசையப்பர் மேல்நிலை சூசைய கல்லூரி சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் திருச்சியில் வைத்து நடைபெறுகிறது. முதல் நன்றிப்பள்ளியை அவருடைய சொந்த ஊராகிய தாளியறையில் ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:30 மணிக்கு நிறைவேற்றுவார். எனவே நம்முடைய பங்கிலிருந்து நம்ம ஒரு சிலர் போகிறோம், நானும் போகணும். அதனால் 7 மணிக்கு திருப்பதி நடைபெறும். பழக்க தோஷத்தில் வீட்டில் இருந்துடாதுங்க. 7 மணிக்கு திருப்பதி நடைபெறும். எனவே 7 மணிக்கு உரிய நேரத்தில் வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அதோடு அன்பானவர்களே, அந்த அவருக்கு ஊருக்கு போகிறதுக்கு கரெக்டாக 9:30 மணிக்கு நமக்கு இங்கேருந்து வேன் கிளம்பும். அப்போது ஒரு சின்ன வேண்டுதல் என்ன அப்படின்னு சொன்னால், இங்கேருந்து நீங்கள் கையில் தயவு செய்து ஒரு சாப்பாடு கையில் கட்டிடுங்க. தயிர் சாதமோ லெமன் சாதமோ தக்காளி சாதமோ என்ன சாதமோ கட்டுங்க. ஏன் சொல்கிறேன்னா, திருநெல்வேலி தாண்டின பிறகு நமக்கு சாப்பாடு ஒத்து வராது. அவன் போடுற மசாலையும் உங்களுக்கும் வயிற்றுக்கும் ஒத்துக்காது, ஒன்றுக்கும் ஒத்துக்காது. நம்ம ஓரளவுக்கு ஆட்கள் சாப்பிட்றவங்கள நல்ல ஹோட்டல்ஸ் அந்த சைடில் கிடையாது. அதனால் மரியாதையாக கொஞ்சம் சோறு கட்டிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது, திருச்சபைக்கு நல்லது. சரியா? 2வது ஒரு பாட்டில் தண்ணி வச்சுக்கிங்க. தண்ணி அவ்வளோ ஹைஜீனிக்காக இருக்கிறது வாய்ப்பு இல்லை. தயவு செய்து ஒரு நம்ம வேனில் தான் போகிறோம், அதில் போட்டால் அதை கிடக்கும். பக்கத்தில் அடைச்சி அதில் போட்டால் அதை கிடக்கும். அது நல்லா அழகாக ஆளுக்கு ஒரு சாப்பாடும் சாப்பாடும் என்னது ஒரு பாட்டில் தண்ணியும். இந்த தண்ணின்னா வேறு ஏதாவது நேச்சுறாதுங்க. ஒரு பாட்டில் என்னென்னா சாமியார் பாட்டிலை பற்றி பேசுகிற பங்கு அருள் பணி பேரவை கன்ஸ்ட்ரக்ஷன் கமிட்டி மற்றும் பர்ச்சேஸ் கமிட்டி இணைந்த கூட்டம் அருள் பணியாளர் இல்லத்தில் நடைபெறும். சரிதானே? ஆமாம். வருகிற செவ்வாய் சிற்றாலயத்தில் வைத்து திருப்பதி நடைபெறும். ஒரு நாள் ஒரு நபர் ₹1 திட்டத்தின் கீழ் இதுவரை நீங்கள் சேமித்திருப்பது ₹238. அன்பானவர்களே, ஒரு முக்கிய அறிவிப்பு. இதுவரை நாம் முழக்குமூடு வட்டாரத்தில் இருந்தோம்.
அக்டோபர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நம்முடைய மறை மாவட்டம் குளித்துறை மறை வட்டம் உலகமோடியிலிருந்து நாம் மாத்திரவிளை மறைவட்டத்திற்கு மாற்றப்பட்டிருக்கிறோம். வாழ்வச்ச கோஷ்டம், பள்ளியாடி கிளைப்பங்காக செரிக்கடை, கப்பியறை ஆகிய 3 பங்குகளும் மாத்திரவிளை மறைவட்டத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. எனவே நம்முடைய வட்டார கூட்டங்கள் இந்த காரியங்களெல்லாம் நமக்கு இனி கருங்கலில் நடைபெறும். துண்டத்துளை ஆலய வளாகத்தில் நடைபெறும். பழக்க தோஷத்தை எல்லாம் வாரி கட்டிட்டு முளை போட்டு ஓடிக்காதுங்க. வட்டார கூட்டம் நோட்டீஸ் வரும், மேலே இருக்க தலைப்பை பார்க்க மாட்டோம். நமக்கு இனி மாத்திரவிளை மறைவட்டம். அந்த நிறைய பேருக்கு என்னென்னா அந்த பழக்கத்திலேயே வாடி கட்ட போகிறோம். அங்கே போனப்பறம் அங்கே ஒரு பிடியும் இருக்காது. அதனால் அவங்க இருக்கட்டும், நமக்கு அதில் போகிறவங்க தெளிவாக போகிறது நல்லது. சென்ட் சேவியர்ஸ் கேத்தலிக் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் 16, 17 இந்த மாதம் ஆகிய 2 நாள் வேலை மற்றும் வெள்ளி கேன்சர் நோய் கண்டறிவதற்கான ஒரு முகாம் ஒன்றை வைத்திருக்கிறார்கள். அதோடு 14ஆம் தேதி ஆயருடைய தலைமை இந்த மேமோகிராம் ஸ்கேனிங் மெஷின் ஒன்று அறிமுகம் செய்கிறார்கள். அதில் நிகழ்வில் முடிந்த அளவு கலந்து கொள்ள அழைக்கப்படுகிறீர்கள். அவ்வளோதான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது அறிவிப்பு இருக்கா? இல்லையே. இறுதி பாடல். மாதாவே சரணம், உங்கள் பாதாரம் புதுக்காதாரம். அன்னி மாதாவே சரணம், பாவம் என்னை மேவாமல் காப்பாயே அருள் ஈவாயே. அன்னி மாதாவே சரணம், மாசில்ல மனமும் இயேசுவின் உள்ளதும் மாந்தளித்தவரா நோகுற கண்டோ. ஜெபம் செய்வோம், தினம் ஜெபமாலை சொல்வோம், பாவத்திற்காக பரிகாரம் புரிவோம். மாதாவே சரணம், உங்கள் பாதாரம் புவிக்காதாரம். கன்னி மாதாவே சரணம், மாப்பாவம் என்னை மேவாமல் காப்பாயே அருள் ஈவாயே. கன்னி மாதாவே சரணம், நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. தந்தை மகன் தூய ஆவியாரின்